வணக்கம் எஃப்ஜி ஸ்காட்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டாலர் 100 ருபீஸ் ரீச் ஆகுமா? இஃப் டாலர் 100 ருபீஸ் ஆனால் இந்தியாவுக்கு என்ன எஃபெக்ட்? ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், பிஸ்னஸ்மேன், ரெமிட்டன்ஸ் அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இம்பேக்ட் எப்படி இருக்கும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் டாலர் இன்க்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம், டாலர் டிக்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். டாலர் 100 ரூபா ரீச் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கிளியராக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். வெல்கம் டு எஃப்ஜி ஸ்காட். வணக்கம் எஃப்ஜி ஸ்குவாட். நான் ஃபோரெக்ஸ் கோபாலகிருஷ்ணன். எனக்கு 18 ஆண்டுகளுக்கு மேல் ஃபோரெக்ஸ் அனுபவம் உண்டு. இங்கே நம்ம ரீட்டைல் ஃபோரெக்ஸ் பற்றி பேச போகிறோம். எஃப்ஜி ஸ்குவாட் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாலேஜ் ஜர்னியில் எங்கிட்ட சேருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி எக்ஸாம்பிள் ஒரு டாலர் வந்து 93 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. 93 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து லைக் 96, 97, 98. ஆனால் என்ன மீனிங்? டாலர் ஸ்ட்ராங், இந்தியன் ருப்பி வீக். இதுதான் மீனிங். டாலர் ஸ்ட்ராங்கு, இந்தியன் ருப்பி வந்து வீக்கு. பட் ஒய் ருப்பி வந்து வீக் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, டாலர் ரேட் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஏன் ருப்பியோடது கம்மியாகுது அப்படிங்கிறது ஒரு மெயின் ரீசன் வந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஹை ஆகும், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், குளோபல் எக்கானமி கிரைசிஸ் வரும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இருந்து மணி வித்ட்ராய் பண்ணுவாங்க. ஸோ டாலர் டிமாண்ட் அதிகமாக இருந்தால் ரேட் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாலர் இன்க்ரீஸ் இம்பேக்ட் ஆன் இந்தியா வந்துட்டு இஃப் டாலர் வந்து 100 ருபீஸ் ரீச் ஆனால் என்ன நடக்கும்? எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ஸோ இங்கேருந்து அப்ராட் ட்ராவல் பண்ணுறவங்களோட ஃபாரின் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இம்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்தியன் க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறது, ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ், ஸோ ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்கு வேண்டி, மெடிக்கல் பர்பஸ்க்கு வேண்டி, இல்லை எஜுகேஷன் ரெமிட்டன்ஸ் பண்ணுறது காஸ்ட் அதிகமாகும். சிம்பிளாக சொன்னால் டாலர் இன்க்ரீஸ்னால் இந்தியாவுக்கு இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக வரும். ஸோ டாலர் டிக்ரீஸ்னால் என்னன்னு பார்ப்போம். நான் சேம் ஆப்போசிட் சினாரியோ. இஃப் டாலர் வந்து இப்போ 93 ரூபா இருக்குது அப்படின்னா அது வந்து 90, 89 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னா ருப்பி ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ், ட்ராவல் சீப்பாக இருக்கும், இம்போர்ட் காஸ்ட் கம்மியாகும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், ஏன்னா அவங்க டாலரில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதுவே டாலர் வந்து 100 ரூபா ரீச் ஆகுமா? ரியாலிட்டி செக் நம்ம பார்த்துருவோம். மெயின் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, டாலர் 100 ரூபா ரீச் ஆகுமா? டெக்னிக்கலி எஸ், இட்ஸ் பாசிபிள், நிறைய பாசிபிள் இருக்குது. பட் சடனாக ஜம்ப் ஆகாது. வித்தின் ஹவரில், வித்தின் 1 டேயில் ஜம்ப் ஆகாது. வெரி அன்லைக்லி. அது நடக்கணுன்னா மேஜர் குளோபல் ரெசிஷன்ஸ் வரணும், ஹியூஜ் எக்கானமிக் க்ரைசிஸ் வரணும், எக்ஸ்ட்ரீம் இன்ஃப்ளேஷன் வரணும், ஹெவிலி கேபிட்டல் அவுட்ஃப்ளோ இருக்கணும். யூஸ்வலி எக்ஸ்சேஞ்ச் ரேட் கிராஜுவலாக மூவ் ஆகும். சடன் ஸ்பைக் ரேர், அன்லஸ் மேஜர் ஈவெண்ட் ஏதாவது நடந்தால் தான். ஸோ எஃப்ஜி ஸ்காடுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். எஃப்ஜி ஸ்காட் பேனிக் ஆக வேண்டாம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்ஃப்ளேஷன் ஆகிறது நார்மல் தான். ஸ்டூடெண்ட்ஸ், if you are a student or parent, business importers or forex professionals or remittance sender, so planning is important. Before you sending money or purchasing anything, planning is very very important. Rate movement understand பண்ணி loss avoid பண்ண முடியும். if forex knowledge the safety. So if you found this video useful, like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு எஃப்ஜி ஸ்காட். லெட்ஸ் grow smarter in forex together. Thank you very much. Bye.